Hi, hello everyone. Welcome back to our channel. This is Soumya from Book Feast. இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளாஸ் 11க்கு ப்ரிஸ்கிரைப்டாக இருக்க ஒரு போம் தான் பார்க்க போகிறோம், which is titled The Tale of Melon City. இது எழுதினவர் விக்ரம் சேத். விக்ரம் சேத்தோடைய போய்ட்ரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து மேப்பிங்ஸ் 1981 பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த மேப்பிங்ஸ் போய்ட்ரி கலெக்ஷனில் இருந்து ஒன் ஆஃப் தி போம்ஸை தான் பார்க்க போகிறோம், தி டேல் ஆஃப் மெலான் சிட்டி. தி டேல் ஆஃப் மெலான் சிட்டியில் வரக்கூடிய அரசர் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கார், காமாக இருக்கார். கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்காரா அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். இந்த போமில் நம்மளால் நிறைய ஐரனியை பார்க்க முடியும். இந்த போமில் கவர்மெண்ட் சிஸ்டமையும் பவரில் இருக்கக்கூடிய பீப்புளையும் வந்து கேலியும் கிண்டலும் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க. அண்ட் ஒரு ரியாலிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெரிய பெரிய தப்பை செஞ்ச கிரிமினல்ஸ் கூட வந்து எப்படியாவது லாவில் ஏதாவது ஒரு ஓட்டை இருக்குமா அப்படின்னு பார்த்து தப்பிச்சிடுறாங்க. ஆனால் சின்ன தப்பை பண்ண இன்னசென்ட் பீப்புள் வந்து அதற்காக தண்டிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையே வந்து போயிடுது. லெட்ஸ் கெட் இன்டு தி போம். த டேல் ஆஃப் மெலான் சிட்டி அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை ஐரிஷ் ஷா அவர்கள் எழுதியிருக்காரு. அந்த ஷார்ட் ஸ்டோரியை போமாக விக்ரம் சேத் அவர்கள் மாற்றிருக்காரு. ஸோ அந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய ஃப்ரண்ட் கவர் தான் வந்து இங்கே இமேஜில் கொடுத்துருக்கேன். In the city of which I sing, there was a just and placid king. The king proclaimed an ark should be constructed that triumphantly would span the major thoroughfare to edify spectators there. ஜஸ்ட் அப்படின்னா வந்து நேர்மை, ஜஸ்டிஸ். பிளாசிட் அப்படின்னா காம், ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்கிறது. ட்ரைம்ஃபலி அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி. ப்ரொக்ளைம்ட் அப்படின்னா வந்து பப்ளிக்காக எல்லோரும் முன்னாடியே வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறது. தரோஃபேர் அப்படின்னா வந்து வே த்ரூ. எடிஃபை அப்படின்னா ஒருத்தங்களை வந்து எஜுகேட் பண்ணுறத சொல்லலாம், இல்லை என்லைட் பண்ணுறத சொல்லலாம். ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படின்னா ஆன் லுக்கர்ஸ். இங்கே வந்து இந்த மெலான் சிட்டியோடைய பீப்புள். இந்த போயட் வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு கிங்கை பற்றி பேசுகிறாரு. இவர் பாடக்கூடிய சிட்டியில் ஒரு கிங் இருக்காராம். அவர் ரொம்ப நேர்மையானவராம், ரொம்ப காமாக இருக்கக்கூடிய ஒருத்தராம். அந்த கிங் தன்னுடைய மக்கள் வந்து நல்லா எஜுகேட் ஆகணும், நல்லா வந்து டேலண்ட்டாக இருக்கணும், அவங்கள நம்ம என்லைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்க்கை கட்ட விரும்புகிறாரு. இந்த ஆர்க்கை கட்ட விரும்புகிறவர் எல்லார் முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு ஆர்க்கை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. தி ஒர்க்மென் வெண்ட் அண்ட் பில்ட் தி திங். They did so since he was the king. The king rode down the thoroughfare to edify spectators there. இப்போ ஒர்க்மென் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசர் சொல்லிட்டா மறுபேச்சு கிடையாது, அதனால் அவர் சொன்னதை கேட்டுட்டு அதே மாதிரி கட்டுறாங்க. கட்டினதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்காகவும் என்லைட் பண்ணுறதுக்காகவும் வந்து அரசர் அந்த ஆர்க்கை பார்க்குறதுக்காக போகிறாரு. ஸோ இந்த லைன்ஸில் மொனார்க்கியை மார்க் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அரசர் சொல்லிட்டா என்ன எதுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க, பவரில் இருக்கவங்க சொல்கிறது தான் கரெக்டு, அதை தான் மற்றவங்க வந்து கண்மூடித்தனமாக செய்வாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்கிற மாதிரி இருக்குது. Under the ark he lost his crown. The ark was built too low. A frown appeared upon his placid face. The king said, "This is a disgrace." Disgrace அப்படின்னா லாஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட், மரியாதையின்மை. ஃப்ரவுன் அப்படின்னா கோவத்தை ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனில் காமிக்கும் போது அதை ஃப்ரவுன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் மூஞ்சை காட்டிட்டான், மூஞ்சை சுழிச்சிட்டான் அப்படின்னோம் இல்லையா, அதுதான் வந்து ஃப்ரவுன். பிளாசிட் அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம் காம். ஸோ இந்த அரசர் வந்து உள்ளே அந்த ஆர்க் கிட்ட போகும்போது அந்த ஆர்க் ரொம்ப கீழே இறக்கி வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. அதனால இவருடைய க்ரௌன் வந்து அதில் இடித்து கீழே விழுந்துருது. என்னோடய க்ரௌன் வந்து லாஸ் ஆனதுக்கு இந்த ஆர்ச்சை கட்டினது தான் தப்பு, இது வந்து எனக்கு ஏற்பட்ட அவமரியாதை அப்படின்னு ரொம்ப கோவமாயிடுறாரு. அந்த கோவமானது அவருடைய முக பாவனையிலேயே தெரியுது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தா அவர் ரொம்ப காமாக இருக்கக்கூடிய ஒருத்தர்னு. உண்மையிலேயே இந்த அரசர் வந்து காமாக தான் இருப்பாரா, இல்லை எல்லா போயிட்ஸுமே வந்து கிங்கை ப்ரைஸ் பண்ணி தானே எழுதுவாங்க, அந்த மாதிரி கிங் வந்து இப்படி அப்படின்னு எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னதில் அவர் காமாக இருக்காரா, அவருடைய நேச்சரே காமாக இருக்கிறதா, இல்லை வந்து அது எக்ஸாஜரேட்டட் ஸ்டேட்மெண்ட்டா? The chief of builders will be hanged. The rope and gallows were arranged. The chief of builders was led out. He passed the king. He gave a shout. "Ho king, it was the workmen's fault." "Ho," said the king and called a halt. ஹால்ட் அப்படின்னா ஸ்டாப், நிறுத்து அப்படின்னு அர்த்தம். கேலோஸ் அப்படின்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸில் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சுருப்பாங்க, மக்களை வந்து கொல்றதுக்காக பயன்படுத்துவாங்க. இந்த இமேஜில் கேலோஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அரசருக்கு வந்து அவமரியாதை ஏற்பட்டுருச்சுனோ ரொம்ப கோவமாயிடுறாரு. கோவமாயிட்டு
இந்த அவமரியாதை ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தவங்கள நான் வந்து தூக்கிலிடணும், அதனால் ரோப்பெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, கேலோஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ரோப்பு கேலோஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சீஃப் பில்டரை தான் வந்து ஹேங் பண்ணணும்னு சொல்கிறாரு. இந்த சீஃப் பில்டரையும் அங்கே கூட்டிகிட்டு வராங்க. அந்த சீஃப் பில்டர் வந்து அரசரை கடந்து போகிறார். போகும்போது ரொம்ப சவுண்டாக என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ இது என்னோட தப்பு கிடையாது அரசரே, ஒர்க்மேன் தான் அதை தப்பாக கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரசர் என்ன பண்ணுறோம், ஓ அப்படியா, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. To the proceedings, being just and plastered now, he said, I must have all the workmen hanged instead. The workmen looked surprised and said, Oh king, you don't realize the bricks were made of the wrong size. Summon the masons, said the king. The masons stood there quivering. It was the architect, they said. The architect was summoned. Quivering அப்படின்னா trembling. Summoned அப்படின்னா வர சொல்லி உத்தரவிடுதல். Well, architect, said his majesty, I do ordain that you shall be hanged. Said the architect, O king, you have forgotten one small thing. You made certain amendments to the plans when I showed them to you. The king heard this. The king saw red. In fact, he nearly lost his head. But being a just and placid king, he said, this is a tricky thing. ஆர்டைன் அப்படின்னா அப்பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து ஒரு கான்ட்ராக்டில் ஒரு டாக்குமெண்ட்டில் சில விஷயங்கள்லாம் மாற்றுறது. இந்த இடத்துல இந்த ஆர்கிடெக்ட் வந்து இதுதான் பிளான் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் காட்டும் போது இந்த அரசர் வந்து அங்கங்கே சின்ன சின்ன மாற்றங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுறாரு. இப்போ இந்த அரசர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி ஆர்கிடெக்ட் ஓ மேலே தான் தப்பு, உன்னை தான் வந்து ஹேங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஆர்கிடெக்ட் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் ஒரு சின்ன விஷயத்த மறந்துட்டீங்க, நான் உங்ககிட்ட கொண்டு வந்து இதை காட்டும் போது நீங்கள் தானே அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. உடனே அரசர் வந்து இதை கேட்டதுமே வந்து அவருக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகிடுச்சு. அவருக்கு ஒன்றுமே புரியலை. இவர் தான் ரொம்ப நிதானமாக நியாயமாக யோசிக்கக்கூடிய ஒருத்தரில், சரி இது கொஞ்சம் ட்ரிக்கியான திங்காக தான் இருக்குது, அதனால் எனக்கு ஆலோசனை தேவைப்படுது. ஐ நீட் சம் கவுன்சில். பிரிங் டு மீ தி வைசஸ்ட் மேன் இன் திஸ் கண்ட்ரி. இந்த கண்ட்ரிலேயே ரொம்ப வைசஸ்ட்டாக யார் இருக்காங்களோ, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அந்த வைசஸ்ட் மேனை கூட்டிகிட்டு வாங்க, அவர்கிட்ட நான் ஆலோசனை கேட்குறேன். தி வைசஸ்ட் மேன் வாஸ் ஃபவுண்ட் அண்ட் ப்ராட் நே கேரட் டு தி ராயல் கோர்ட். இப்போ அந்த வைசஸ்ட் மேனை கண்டுபிடிச்சாச்சு, கோர்ட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இன்னும் சொல்லப்போனால் கூட்டிகிட்டு வரலை, அவரை வந்து ராயல் கோர்ட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவர் வந்து டெத் பெட்டில் இருக்கக்கூடியவர், அவ்வளோ வயசானவர், அவரால் வந்து பார்க்க முடியலை, நடக்க முடியலை. He could not walk and could not see. So old and therefore wise was he. பார்க்க முடியலை, அவரால் வந்து நடக்க முடியலை, ரொம்ப வயசானவராக இருக்கார். ரொம்ப வயசானவருன்றதுனால தான் அவர் வந்து ரொம்ப வைஸாக இருப்பார் அப்படின்னு அவரை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது, அப்போ யங் பீப்புள் வைஸாக இருக்க மாட்டாங்களா? ஓல்டு பீப்புள் மட்டும்தான் வைஸாக இருப்பாங்களா? வைஸ் அப்படின்றது வந்து ஓல்டு பீப்புள் கிட்ட மட்டும்தான் இருக்குமா, யங் பீப்புள் கிட்ட இருக்காதா? பட் இன் அ குவேரிங் வாய்ஸ் இஸ் செட், தி கல்ப்ரேட் மஸ்ட் பி பனிஷ்ட். ஒரு ட்ரம்பிளிங் வாய்ஸ், அவரால் வந்து சரியாக பேசக்கூட முடியலை, அப்படியே வாய்ஸ் எல்லாம் நடுங்குது. அந்த வாய்ஸோட என்ன சொல்கிறாருன்னா, யார் இந்த தப்பை செஞ்சாங்களோ அவங்க வந்து கட்டாயமாக பனிஷ் பண்ணப்படணும். ட்ரூலி த ஆர்க் இட் வாஸ் தட் பேங்க்ட் தி க்ரௌன் ஆஃப் அண்ட் இட் மஸ்ட் பி ஹேங்க்ட். உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த க்ரௌனை கீழே தட்டி விட்டது யார்? இந்த ஆர்க் தானே. அப்போ அந்த ஆர்க்கை தான் வந்து நம்ம பனிஷ் பண்ணணும், அந்த ஆர்க்கை தான் வந்து தூக்கிலிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வைசஸ்ட் மேனை தூக்கிட்டு வந்திருக்காங்க, அவர் எந்த அளவுக்கு வைஸாக இருக்காருன்னு மாக் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. To the scaffold the ark was led, when suddenly a counselor said, How can we hang so shamefully? What touched your head, your majesty? Scaffold அப்படின்னா கிரிமினல்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இப்போ அந்த ஆர்க்கை வந்து அந்த ஸ்கஃபோல்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து சடனாக கவுன்சிலர் வராரு. கவுன்சிலர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆர்க் வந்து உங்களுடைய தலையவே தொட்டிருக்கு, அப்படி தலையை தொட்ட இந்த ஆர்க்கை வந்து எப்படி நம்ம கொண்டு போய் ஹேங் பண்ணுறது, அது நமக்கு ஷேமாக இருக்காதா அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்டனா அரசர்கிட்ட. ட்ரூ mused the king. By now the crowd restless was muttering aloud. இப்போது இந்த அரசர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. அரசருக்கு பயம் வருது, இது வந்து ஒரு கலவரமாக மாறிடுமோ, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. The king perceived their mood and trembled and said to all who were assembled. Perceived அப்படின்னா வந்து நோட்டீஸ். இவங்க எல்லாரும் வந்து முணுமுணுன்னு பேசிகிட்டு இருக்கிறது, ரொம்ப ஆரவாரமாக இருக்கிறதெல்லாம் வந்து இந்த அரசர் கவனிச்சுட்டு அவங்கள நார்மல் ஆக்கிறதுக்காக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, let us postpone consideration of finer points like guilt.
சரி நம்ம வந்து நம்மளுடைய விஷயத்தெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிடுவோம், கண்டிப்பாக வந்து இந்த தவறுக்காக யாராவது ஒருத்தரை ஹேங் பண்ணி தான் ஆகணும். Thank goodness we found someone, said the ministers, for if instead we had not, the unruly town might well have turned against the crown. Long live the king, the ministers said, long live the king is dead. They pondered the dilemma, then being practical-minded men, sent out the heralds to proclaim in his former majesty's name. Heralds அப்படின்னா என்னென்னா, கூடிய சீக்கிரத்தில் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சைன் காட்டுற மாதிரி. பாண்டட் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணுறது. ப்ரொக்ளைம் அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம், பப்ளிக்காக எல்லாருக்கிட்டேயும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கறது. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப ஆரவாரமாக இருக்கிறத அரசர் பார்க்குறாரு. சரி இன்னைக்கு யாராவது ஒருத்தரை நம்ம ஹேங் பண்ணிடணும், இல்லை மக்களுக்குள்ளேயே வந்து ஆரவாரம் வந்துடும், பிரச்சனையாயிடும்னு யோசிக்கிறாரு. யோசித்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்கஃபோல்டில் போய் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய ட்ரையை பண்ணணும். யாருடைய ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த ஹேங்கிங் செட் ஆகுதோ அவங்க தான் வந்து ஹேங் பண்ண போகிறவங்க. ஒவ்வொருத்தரும் போகிறாங்க, யாருக்குமே அந்த ஹைட்டு கரெக்டாக இல்லை. கடைசியாக அரசருக்கு தான் கரெக்டாக இருக்குது. அரசருக்கு அது கரெக்டாக இருக்குதுன்னு தெரியவுமே மினிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல வேலை அரசர் வந்து எவ்வளோ திறமையாக இருக்காரு பாரு, ஏதோ ஒருத்தரை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, இப்போ நமக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க கிடச்சிட்டாங்க, இல்லைன்னா வந்து இந்த க்ரௌனே நம்ம கையை விட்டு போயிருக்கோம், எல்லாரும் வந்து மக்கள் எல்லாரும் வந்து ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆரவாரம் வந்திருக்கோம், ஒத்துமையெல்லாம் போயிருக்கோம், இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவை கொடுத்த அரசர் வந்து நல்லா நீண்டு வாழணும், நீங்கள் நீண்டு வாழணும்னு ஆசீர்வதிக்கிறாங்க. ரியாலிட்டியில் பார்க்கும்போது அரசர் இறந்துட்டார். இப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு டைலமா வருது, நம்ம என்ன முடிவு இருக்கிறது, அரசர் இறந்தாச்சு, க்ரௌன் இருக்குது, இப்போ அடுத்த அரசர் ஒருத்தர் வரணும் இல்லையா, அதை பற்றின கான்வர்சேஷன் எல்லாம் போகுது. ஸோ இந்த இடத்துல ரியாலிட்டி இதுதான் நிதர்சனம் அப்படின்றத வந்து தெரியாமல் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்மளால் பார்க்க முடியுது. மக்கள் வந்து க்ரௌனை தான் ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்களே தவிர அரசருக்கு அப்படியாப்பட்ட ஒரு மதிப்பை கொடுக்கல. அரசரும் வந்து முட்டாள்தனமான ஒரு யோசனையினால எப்படி தன்னுடைய வாழ்க்கையவே பறி கொடுத்துட்டாரு. The next to pass the city gate will choose the ruler of our state as in our custom. This will be enforced with due ceremony. A man passed by the city gate, an idiot. The gods cried, wait, who is to be the king? Decide. A Melon, the idiot replied. This was a standard answer to all questions. He liked melons. Enforced அப்படின்னா வந்து கம்பல்சரி. ஸோ இந்த லைன்ஸில் ரூலிங் பார்ட்டியை, சொசைட்டியை எப்படி வந்து சட்டையராக காட்டியிருக்காங்கன்றத பார்க்குறோம். ஸோ சட்டையர் அப்படின்னா வந்து கிண்டல் பண்ணுற விதமாக. இவங்களுடைய கஸ்டம் படி அடுத்து யார் இந்த சிட்டி கேட்டை க்ராஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் தான் வந்து அடுத்த அரசர் யார் அப்படின்ற முடிவை எடுக்கணும். ஒரு மேன் வந்து அந்த சிட்டி கேட்டை பாஸ் பண்ணுறாங்க, காட்ஸ் எல்லாம் போய் வெயிட் அடுத்த அரசராக யார் வரணும், நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மேன் வந்து ஒரு இடியட். அந்த மேன் கிட்ட எந்த கொஸ்டின் கேட்டாலும் அவருடைய பதில் என்னவாக இருக்கும்னா மெலான். அதே மாதிரி யார் அரசர் ஆகணும்னு கேட்டதுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, தனக்கு மெலான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால மெலான் அப்படின்னு பதில் சொல்லிடுறாரு. யூ ஆர் அ கிங், த மினிஸ்டர் செட், crowning a melon. Then they carried the melon to the throne and reverently set it down. இப்போ இந்த இடியட் வந்து மெலான் அப்படின்னு சொன்னதுனால நீ தான் எங்களுடைய அடுத்த அரசர் அப்படின்னு மெலானை எடுத்துகிட்டு போய் க்ரௌன் பண்ணி அவங்களுடைய அந்த அரியணையில் வந்து வச்சிடுறாங்க. மெலானை வந்து க்ரௌன் பண்ணதுனால இந்த சிட்டியை வந்து மெலான் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஹேப்பன்ட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அகோ. when now you ask the people, so your king appears to be a melon. How did this happen? இந்த இன்சிடென்ட் நடந்து பலக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்கள் பீப்புள்கிட்ட உங்கள் அரசர் ஏன் மெலானாக இருக்காரு, இது எப்படி நடந்துச்சு, இல்லை இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்தே மெலான் சிட்டின்னு சொல்கிறாங்க, ஸோ ஏன் மெலான் சிட்டின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, they say, well, on account of customary choice. If His Majesty rejoice in being a melon, that's okay with us. For who are we to say what he should be as long as he leaves us in peace and liberty? எங்களுடைய கஸ்டமரி சாய்ஸ் படி தான் வந்து நாங்கள் மெலானை சூஸ் பண்ணோம். ஸோ கஸ்டமரி சாய்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் யார் கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க யார் அரசராக சொல்கிறாங்களோ அவரை தான் வந்து அரசராக வந்து முடிசூடப்படுவார். இந்த இடியட் வந்து மெலானை சொன்னதுனால மெலான் இப்போ அரசராக இருக்கார். இதில் உங்களுக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லையா, எப்படி இவர் அரசர் ஆனாருன்னு கேட்டால் எங்களுடைய கஸ்டமரி சாய்ஸ் படி தான் அவர் அரசர் ஆனார், எங்களுக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எங்களை நிம்மதியாக ஃப்ரீடமாக இருக்க விடுற வரைக்கும் அரசர் யாராக இருந்தால் என்ன, நாங்கள் எப்படி அவளை கேள்வி கேட்க முடியும்,
who are we to say what should be as long as he leaves us in peace and liberty. ஸோ பீஸ் அண்ட் லிபர்ட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அது யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன? மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா ஃப்ரீடம் இருக்கணும், லிபர்ட்டி இருக்கணும், பீஸ் இருக்கணும். அரசர் யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன? அது மெலானாக இருந்தால் என்ன, இல்லை ஹியூமன் பீயிங்காக இருந்தால் என்ன? The principles of laissez-faire seems to be well established there. Laissez-faire அப்படின்னா non-interference and non-intervention of government in people's life and activities. பீப்புளோடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய செயல்கள்லையும் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு தடையும் போடாமல், அதுக்குள்ளே வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் பண்ணாமல், இன்டர்ஃபியர் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து laissez-faire அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான பிரின்சிபல்ஸை வந்து இந்த மெலான் சிட்டியில் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த போக முடியுது. ஏன் அப்படின்னா அந்த மெலான் வந்து யார்கிட்டையும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. மக்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன தேவை, எதையுமே பார்க்க போகிறது கிடையாது. மக்களை நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக விட்டதுனால மக்களும் வந்து மெலானே அரசராக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸையும் டெமோக்ரஸியையும் வந்து குவெஸ்டன் பண்ணுற மாதிரி இந்த போம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது கான்டென்ட் வேணும் அப்படின்னால காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு லைக், share, comment and subscribe.